வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும், புதுவையில் மிக லேசான மழையும் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி வுட்பிரையர் எஸ்டேட், விந்துவத் எஸ்டேட் தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி சேருமுள்ளி, கோயம்புத்தூர் சின்னக்கலார் தலா 7 சென்டிமீட்டரும், நீலகிரி தேவாலா 6 சென்டிமீட்டரும், நீலகிரி அவலாஞ்சி, கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, சின்கோனா, கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், விழுப்புரம் திண்டிவனம் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ, விழுப்புரம் நேமூர் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சோலையார், நீலகிரி மேல்பவானி, திருநெல்வேலி ஊத்து, தேனி பெரியாறு, தேக்கடி, கன்னியாகுமரி குளச்சல் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி நாலுமுக்கு, கன்னியாகுமரி முள்ளங்கினாவிளை, திருநெல்வேலி காக்காட்சி, நீலகிரி கீழ்கோத்தகிரி எஸ்டேட், திருவாரூர் கொடவாசல், தர்மபுரி பாலக்கோடு, திருவாரூர் நீடாமங்கலம், கன்னியாகுமரி நாகர்கோவில், நீலகிரி கூடலூர் பஜார், விழுப்புரம் வானூர், திருவாரூர், செங்கல்பட்டு மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், கன்னியாகுமரி கோழிப்போர் விலை, நீலகிரி பார்வுட், மேல்கூடலூர் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆம்பூர், கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை, நீலகிரி நடுவட்டம், கிருஷ்ணகிரி நெடுங்கல், தர்மபுரி மாரண்டஹள்ளி, கன்னியாகுமரி தக்கலை, கன்னியாகுமரி அடையாமடை, மயிலாடி, நீலகிரி கோத்தகிரி, கன்னியாகுமரி மாம்பழத்துறையாறு, கன்னியாகுமரி அணைக்கடங்கு, திருவாரூர் பாண்டவரெட்டி, நன்னிலம், விழுப்புரம் மரக்காணம், திருநெல்வேலி மாஞ்சோலை, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி பேச்சுப்பாறை, மயிலாடுதுறை செம்பனார் கோவில் பொதுப்பணித்துறை, கன்னியாகுமரி பாலமூர், விழுப்புரம் ஆனந்தபுரம், சேலம் ஏற்காடு, கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை, திருவாரூர் வலங்கைமான், கன்னியாகுமரி திருப்பதி சாரம், ஈரோடு குண்டேரிப்பள்ளம், தென்காசி ராமநதி அணை பகுதி, நீலகிரி எமரால்ட், தஞ்சாவூர் ஐயம்பேட்டை தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இயல்பை ஒட்டியும், ஓரிரு இடங்களில் 2 - 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 37.2 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 31 டிகிரியிலிருந்து 37 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 34 - 37 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 34 - 37 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக கடலோர பகுதிகளில் 29 - 36 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் 18 - 25 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் 36.8 டிகிரி செல்சியஸாகவும், மீனம்பாக்கத்தில் 36.8 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள், கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூன் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. இன்று முதல் 28ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியும், ஓரிரு இடங்களில் 2 - 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 - 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 - 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இன்று முதல் 28ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீச